தொடர்ந்து இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 3 விஷயங்களை பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். முதல் விஷயம் என்னன்னா, எப்பப்பெல்லாம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அசிங்கப்படுறாங்களோ அப்பப்பெல்லாம் அதை எடுத்து வந்து உங்கள் முன்னாடி வச்சு மக்களே இங்கே பாருங்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அசிங்கப்பட்டார், கடைசியாக வந்து கர்நாடக அமைச்சர்கிட்ட அசிங்கப்பட்டார், நடுவில் அண்ணன் கண்டென்ட்டே தரல, தீவிரமாக ஃபாலோ பண்ணிருந்தேன், இப்போ ஒரு நாளில் 2 முறை அசிங்கப்பட்டு எனக்கு கண்டென்ட் கொடுத்துருக்காங்க உதயநிதி அவர்கள். அது என்ன அப்படிங்கிறத தெளிவாக நம்ம பார்த்தலாம். நம்பர் 1. நம்பர் 2 பிரதானமான விஷயம் என்னன்னா, நேற்று ஜேடிசி பிரபாகரன் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பை சந்திச்சிருப்பாங்க. நீங்கள் அந்த செய்தியாளர் சந்திப்பை பார்த்துருந்தீங்கன்னு வச்சுங்களேன், சிரிச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க. ஏன்னா ஒரு கொஸ்டினுக்கு அவர் சொன்ன பதில் இருக்குல்ல, நான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன், வேற லெவலாக இருக்கும். இது 2வது விஷயம். 3வது பிரதானமான கடைசியான விஷயம் என்னன்னா, காக்ரோச் பார்ட்டியோட போராட்டத்தை தாவேக்கால வந்து அதிகாரப்பூர்வமான பக்கங்கள் பேசுது, கட்சியோட பக்கங்கள் பேசுது. ஆனால் தலைவர் விஜய் அவர்கள் பேசலை. இப்போ ராகுல் காந்தி அவர்கள் கைது செய்யப்பட்ட போது கூட விஜய் அண்ணா வாய்ஸ் அவுட் பண்ணல, ஆதவர்ஜுனா தான் பேசியிருக்காங்க. ஏன் நம்ம கட்சி இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க? இப்போ வந்து ஒரே நேரத்தில் வந்து இப்போ டெல்லியில் போராட்டத்தை கண்டிக்கிறாங்க, தமிழ்நாட்டில் போராட்டம் நடக்கும்போது அந்த போராட்டத்தை வந்து கைது பண்ணுறாங்க. இது என்னதான் விஷயம், எனக்கு இது புரியல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. இது என்ன அப்படிங்கிறத பார்த்தரலாம். 3 விதமான செய்திகளை பற்றி ஒரு தெளிவை ஏற்படுத்திக்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் தோழர்களே, அரசியல் எப்போதுமே வேகமாக நீங்கள் ஒரு பர்செப்ஷனை, ஒரு நரேட்டிவை நீங்கள் உருவாக்கிட்டே இருக்கணும். நீங்கள் இந்த விளையாட்டில் தோத்துட்டிங்கன்னா உங்களால் வந்து ஜெயிக்கவே முடியாது. நீங்கள் பர்செப்ஷனை உருவாக்குற வேகம் உங்களோட கட்சியை அடுத்த லெவலுக்கு எடுத்து போகும். வேகமாக மக்கள் இந்த விஷயத்தை நோக்கி வர ஆரம்பிப்பாங்க, இதை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க, ஒரு நல்ல நரேட்டிவ் வந்து இங்கே ஃபார்ம் ஆகும். ஆனால் உதயநிதி அவர்கள் எப்போதுமே இன்ஸ்டாகிராம்லேயே ரொம்ப பிஸியாக இருக்கார் போல். நான் கூட இன்ஸ்டாகிராமில் எனக்கு அக்கௌண்ட்டே கிடையாது, என் ஃபோனில் இன்ஸ்டாகிராமே கிடையாது. இந்த ப்ரொடக்டிவிட்டிக்காண்டி நான்லாம் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறதே கிடையாது. உதயநிதி அவர்களுக்கும் ஒரு தம்பியான அந்த அட்வைஸ் பண்றேன், என்னால் நீங்கள் அசிங்கப்படுறதை பார்த்து சிரிக்க முடியலனே, தயவு செய்து உங்களை நீங்கள் மாற்றிங்க அப்படிங்கிறதா என்னுடைய அன்பு வேண்டுகோளாக இருக்குது. என்னப்பா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நேற்று அறிவு இருக்கார்ல, நம்ம தலைமைச் செயலகத்துக்கு வழியாக சவுண்ட் விட்டாங்க. அப்போது இங்கேருந்து வந்து இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலேருந்து அவரை அப்புறப்படுத்தினாங்க, வண்டியில் ஏற்றி வேற இடத்துக்கு கூட்டு போனாங்க. அவரை கைது பண்ணலை. அவரை கைது பண்ணிட்டா ஒரு பர்செப்ஷனை உருவாக்கணும்னு சொல்லி திமுக ட்ரை பண்ணாங்க. ரொம்ப சூப்பருங்க. எதிர்கட்சினா இப்படி தான் ட்ரை பண்ணுவாங்க, அதாவது அப்புறப்படுத்துகிற வார்த்தையை மாற்றி கைதுன்னு கொண்டு போவாங்க. சூப்பர். ஆனால் அந்த விஷயத்தை ஒழுங்காக பண்ணுறீங்களா? இப்போ போன மேட்ரு மார்க்கண்டேயன் மேட்ரை கரெக்டாக பண்ணீங்கல்ல, மார்க்கண்டேயன் கைது அப்படிங்கிற அந்த திமுக எம்எல்ஏ ஒருத்தர் எலும்பு உடப்பின்னு பேசினார்ல, அதில் பாருங்க காலைல கனிமொழி அக்கா ட்வீட் போட்டிருப்பாங்க, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மதியத்தில் ஸ்டாலின் ஐயா பேசியிருப்பாங்க, ஈவினிங்காக வந்து உதயநிதி அவர்கள் பேசியிருப்பாங்க. 3 பேரும் ஒரே நேரத்தில் ட்வீட் பண்ணலாம்ல. ஒரு நாள் முழுக்க அந்த நரேட்டிவ் இருக்கணும் அப்படிங்கிறதுனால 3 பேரும் டைம் பிரித்து, நீ காலைல நான் மதியம், நீ நைட்டுன்னு பிரித்து போட்டிங்க. ஆனால் இந்த இடத்துல இந்த மேட்ரு இருக்குல்ல, இந்த அறிவு மேட்ரு, இதில் ஏன் அப்படி தோற்று போகிறீங்க? இப்போ அறிவு வந்து சவுண்டு போட்டாங்க, அதுக்கப்புறம் அறிவு என்ன பண்ணாங்க, தலைமைச் செயலகத்தில் ஆதவர்ஜுனா அவர்கள் நேரடியாக மீட் பண்ணி பேசினாங்க. பேசி முடித்ததுக்கப்புறம் அறிவு வந்து காரில் வந்து ஏற்றி விடும்போது வெளியே ப்ரெஸ்ஸை பார்க்கும்போது சொல்கிறாரு, நம்ம தம்பிங்க அவர் அப்படின்னு சொல்லி ஆதவர்ஜுனா அவர்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ நீங்கள் கைது அப்படிங்கிற பர்செப்ஷனை உருவாக்கணும்னா எவ்வளோ வேகமாக உருவாக்கிக்கணும்? இப்போது உதாரணத்துக்கு 3:05 நேற்று தினம் மதியம், அதாவது இவர் இருக்கார்ல அறிவு வந்து தலைமைச் செயலகத்தில் ஆதவர்ஜுனா அவர்களை மீட் பண்ணவே போயிட்டார். அவர் முதல்ல கைது செய்யப்படல, கைது செய்யப்பட்டதாக ஒரு நரேட்டிவை உருவாக்கும் போது நீங்கள் எவ்வளோ வேகமாக உருவாக்கியிருக்கணும்? ஒரு 2:30 போட்டிருக்கணும், 2:15 போட்டிருக்கணும், வேகமாக பண்ணியிருக்கணும். ஆனால் நீங்கள் 3:05 அவர் மீட் பண்ண போயிட்டாரு. நீங்கள் 3:11 உட்காந்து அவர் கைது செய்யப்பட்டதை நான் கண்டிக்கிறேன். எப்பா அவரை முதல்ல கைதே பண்ணல, 2வது அவரை அப்புறப்படுத்தினாங்க. அப்புறப்படுத்தினது தலைமைச் செயலகத்தில் அமைச்சரை உட்காந்து பார்த்து பேசிகிட்டு இருக்காரு, முதலமைச்சரோட நேர உத்தரவு காரணமாக இது இங்கே நடந்துகிட்டு இருக்கு. இப்போ உட்காந்து கைது கண்டிச்சுக்கிட்டு இருக்கே, என்னப்பா கதை? 3:05 அவர் மீட் பண்ணிருக்காரு, 3:11 இவர் கண்டிச்சுக்கிட்டு இருக்காரு. என்ன சொல்கிறது? ஃபாஸ்ட்டு பத்தாதுங்க. இன்ஸ்டாகிராமை ஒழிச்சாதான் உதயநிதி அவர்கள் ஃபாஸ்ட்டாக வருவாருங்கிறத நான் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, இங்கே தான் அப்படி தோற்று போயிட்டாப்ல, கண்டிப்பாக அடுத்த பாட்டிலில் கண்டிப்பாக ஜெயிச்சிருவார் அப்படிங்கிறத நான் ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தேன். இப்போ நேற்று வந்து இந்த சிபிஎம்மோட அலுவலகத்தில் ஒரு போராட்டம் ஒன்று பண்ணாங்க, மாணவர் இயக்கத்தை சார்பாக வந்து ஒரு போராட்டம் பண்ணாங்க. இந்த போராட்டம் பண்ணவங்களை கைது பண்ணாங்க காவல்துறை சார்பாக. இப்போ போராட்டம் நடக்குது, கைது நடக்குது. இப்போ வந்து இந்த கேள்வியை கரெக்டாக கேட்கணும், டெல்லியில் ஒரு ஸ்டாண்டு, தமிழ்நாட்டில் ஒரு ஸ்டாண்டா அப்படின்னு சொல்லி கேள்வியை கரெக்டாக கேட்கணும், இந்த நரேட்டிவ் கரெக்டாக செட் பண்ணணும். அப்போ ஆனால் உதயநிதி அவர்கள் எதாவது ட்ரை பண்ணுறாருன்னா, இப்போது 10:30 மணிக்கு இந்த கைது செய்யப்பட்ட அத்தனை பேரும் விடுதலை ஆகிட்டாங்க. அவர் அந்த சம்மந்தப்பட்ட அந்த மாணவர் அமைப்பை சேர்ந்தவர் 10:30 மணிக்கே விடுதலை ஆகிவிட்டோம் அப்படிங்கிற ட்வீட்டை போட்டார். உதயநிதி எப்போ தெரியுமா கண்டிக்கிறாரு? 11 மணிக்கு கண்டிக்கிறார். இந்த மாணவர்களை கைது செய்தது ரொம்ப தப்பு, இப்படி பண்ணிடக்கூடாது, இப்படி செஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி கண்டிக்கிறார். எப்போ 10:30 மணிக்கே வெளியே விட்டாங்க, நீ இன்னும் 11 மணிக்கு கண்டிச்சுக்கிட்டு இருக்க? அந்த மேட்ரு என்னன்னா, 3:06 3:07 அவர் மீட் பண்ண போயிட்டாரு. இவர் 3:05 3:13 வந்து கண்டிச்சுக்கிட்டு இருக்காரு. முதல்ல கைதே நடக்கலை, இங்கே கைது நடந்திருக்கு.
நடக்காத கைதை நடந்ததாக கிரியேட் பண்ணோம், நடந்த கைதை கண்டிக்கணும். ரெண்டுக்கு நடுவுலையுமே இப்படிப்பட்ட நரேட்டிவ் செட் பண்ணால் எப்படி நீங்கள் அடுத்து திமுகவோட தலைவராக இருப்பீங்க, எதிர்க்கட்சி தலைவராக இருப்பீங்க, எப்படி இந்த விளையாட்டை நீங்கள் கரெக்டாக விளையாடுவீங்க? இதனால தான் சொல்கிறோம், வாரிசுனால கட்சியை வந்து லீட் பண்ண முடியாது. அரசியல் அப்படிங்கிறது சும்மா கிடையாது. இந்த பர்செப்ஷனை, இந்த நரேட்டிவும் சரியாக உருவாக்கணும். சும்மா எடுத்தவங்க ஒருத்தவங்க இந்த விளையாட்டை விளையாட முடியாது அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ச்சியாக ஏன் சொல்லிட்டு இருக்கோம்னா, நீங்கள் இப்பெல்லாம் கண்ணுக்கு முன்னாடி அசிங்கப்படும் போது முதல்ல எனக்கு பயங்கரமாக சிரிப்பு வருது. ரெண்டாவது, இவரை இளந்தலைவர்னு ஒரு 10 பேர் சொல்லிட்டு இருக்கீங்களா, எனக்கு அதான்ட்ட சத்தியமாக புரியல. கொத்தூஸ், உங்களோட எதிர்காலம் என்னாக போகுதுன்னே எனக்கு தெரியல. இதுதான் நான் சொல்ல வர்ற முதல் பாயிண்ட். இப்போ ரெண்டாவது பிரதானமான விஷயம், நடுவில் டெல்லியில் கண்டிக்கிறோம், தமிழ்நாட்டில் போராடுற மாணவர்களை ஏன் கைது பண்ணுறோம்? இந்த கேள்விக்கு ஏன் பதில் சொல்ல? இந்த கேள்விக்கு நான் பின்னாடி பதில் சொல்கிறேன். அதற்கு முன்னாடி ஜேடிசி பிரபாகரன் அவர்கள் விஷயத்தை பார்த்துட்டு வந்துடலாம். ஏன்னா ராகுல் காந்தி இது எல்லாமே ஒரே பாட்டிலுக்குள்ளே தான் வரும், நம்ம ஒன்றா பார்த்து முடிச்சிடலாம். இப்போ ஜேடிசி பிரபாகரன் அவர்கள் விஷயத்துக்கு வருவோம். ஜேடிசி பிரபாகரன் அவர்கள் நேற்று அசம்பிளி வந்து இந்த டைம் வந்து கூட போதுங்க, இப்போ பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ண போகிறாங்க, அடுத்த நாள் வேளாண் பட்ஜெட் இருக்கும், இது சம்மந்தப்பட்ட என்ன கொஸ்டின் இருந்தாலும் கேளுங்கன்னு சொல்லி செய்தியாளர் சந்திச்சுக்கிட்டு இருக்கார். அப்போ ஒரு செய்தியாளர் கேள்வி கேட்குறாரு, இப்போ சபாநாயகர் வந்து, நீங்கள் சபாநாயகர், அவர் வந்து முதலமைச்சர் வந்து அசம்பிளியில் வந்து ஒரு சைகை காமிச்சார், அந்த சைகை கரெக்டானு சொல்லி இந்த சைகை பற்றி ஒரு கொஸ்டின் எழுப்புறாரு. அதில் என்னங்க பிரச்சனை? அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. இந்த சைகை காமிச்சார், இந்த பண்ணார், அந்த பண்ணார், சைகையெல்லாம் காமிக்கிறதெல்லாம் எந்த தப்புமே கிடையாது. அது ஆபாச சைகை கிடையாது. அது இயல்பாக வந்து ஒரு முதலமைச்சராக இப்போ பேசும்போது நான் அப்படி கையை ஆட்டி பேசுகிறேன். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாடுலேஷனில் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துவாங்க. அவர் தன்னுடைய கருத்தை அசம்பிளியில் வெளிப்படுத்தினார். இந்த சைகை காட்டலாமா, அந்த சைகை காட்டலாமாலாம் அசம்பிளியில் எதுவுமே கிடையாதுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இருந்தாலும் இந்த கொஸ்டினை கேட்குறாங்க, தெரிஞ்சே கேட்குறாங்க. சபாநாயகர் பார்க்குறாரு, ஓ இப்போ என்னப்பா பிரச்சனை? சைகை பிரச்சனையா? சைகைலாம் பிரச்சனை இல்லைப்பா, காமிக்கலாம்ப்பா, அந்த சைகையில் எதுவும் தப்பு கிடையாதுப்பா அப்படின்னு சொல்கிறாப்புல. இப்போ இதே மாதிரி சைகை எதிர்க்கட்சி தலைவர் காமிச்சா நீங்கள் அலோவ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி அந்த செய்தியாளர் கேட்குறாரு. அப்போ எதிர்க்கட்சி தலைவர் வந்து இந்த சைகை காமிக்க போறாருந்தா எந்த சைகை அவர் காமிக்க போறாருங்கிறத என்கிட்ட சொல்லிட்டு அவர் காமிச்சார்னா எந்த பிரச்சனையும் இல்லைங்க அப்படின்னு சொல்லி சபாநாயகர் சொல்றாரு. அப்போ உங்கள்கிட்ட வந்து முதலமைச்சர் வந்து சொல்லிட்டு தான் அந்த சைகை காமிச்சாரா அப்படின்னு சொல்லி இவர் கேட்கிறாரு. அதற்கு வந்து நம்ம சபாநாயகர் என்ன சொன்னார்னா, அவர் கை அசை வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன் இந்த மாதிரி தான் சைகை காமிக்க போறாருன்னு சொல்லி. அதாவது இதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாதுங்க. இந்த சைகை அந்த சைகை ஆபாச சைகை கிடையாதுல்ல, அது நார்மலாக ஒரு ஃபன்னான சைகை தானே, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. யார் வேணா எப்படி வேணா காமிக்கலாம். இதற்கு முன்னாடி காமிச்சிருக்காங்க, செஞ்சிருக்காங்க, பண்ணியிருக்காங்க. செய்திகள் காட்டுவது இதெல்லாம் விதிகளுக்கு முரணானதுன்னு பேரவையிலே சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி முதலமைச்சர் உங்கள்கிட்ட அனுமதி கேட்டு செய்கை செய்தது வந்து தவறு அப்படின்னு சொல்லப்படுது. அதுல எந்த தவறும் இல்லை, அது விதிகளுக்கு உட்பட்டு தான் அது நடந்திருக்கு. இதே மாதிரி எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களும் உங்ககிட்ட அனுமதி கேட்டு அவங்க செய்கை செய்ய கேட்டாங்கன்னா அனுமதிக்க முடியும். என்ன செய்கை செய்ய போகிறார் என்பது எனக்கு தெரிஞ்சிருந்தால் அனுமதி அளிப்பதா அளிக்க கூடாது என்று நான் முடிவெடுப்பேன். முன்னாடி உங்ககிட்ட சொல்லியிருந்தாரு, கை அசைவை பார்த்து நான் என்ன செய்ய போகிறேன் என்பதை நான் புரிந்து கொண்டு அதுக்கு நான் அனுமதி அளித்தேன். இப்படிலாம் இருந்தாலும் இந்த ஒரு நரேட்டிவை கிளப்பும் போது அவரே கையை எப்படி அசைக்கிறான்னு வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேங்க அப்படிங்கிற ஒரு மேட்ரை சொன்னோன்னே இந்த செய்தியாளருக்கு அடுத்த கேள்வி என்ன கேட்குறதுன்னு தெரியல. இருக்காரா, என்ன ஆச்சுன்னு தெரியல, அவர் வேலை கிளைக்கு வந்துட்டாரா இல்லை மன உளைச்சல் ஆகிட்டாராலாம் எனக்கு தெரியல. நீங்கள் வீடியோவை அதை பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஃபன்னாக இருக்கும். முடிஞ்சால் நான் வீடியோ இன்க்ளூட் பண்ணுறேன், நான் ட்ரை பண்ணுறேன். ஆனால் நிறைய கார்ப்பரேட் பிரச்சனைகள் வருது, வேறு எதுவுமே கிடையாது. இது ரெண்டாவது பிரதானமான விஷயம். ஏன்னா அந்த சபாநாயகர் மேட்டர்லே திமுகவோட ஒரு எம்எல்ஏ சொல்கிறார், மார்க்கண்டேயன், என்னை நீங்கள் அரெஸ்ட் பண்ணணும்னா நீங்கள் சபாநாயகரோட பர்மிஷன் வாங்கிட்டு வரணும். எங்கே சபாநாயகரோட அனுமதிக்கப்பட்ட இடத்துல உங்களை கைது பண்ணாதான் அவரோட பர்மிஷன் வேணும். இதெல்லாம் தெரியுங்க, தெரிஞ்சே சைகை தப்பா கைது பண்ணணும்னா சபாநாயகர் பர்மிஷன் வேணும். நீங்கள் வெளியே உட்காந்துருக்கீங்க, உங்கள் ஊரில் உட்காந்துருக்கீங்க, உங்களை அங்கே கைது பண்ணால் எதுக்கு சபாநாயகர் பர்மிஷனு? சபாநாயகரோட ஏரியாவில் கைது பண்ணால் தான் சபாநாயகர் பர்மிஷன் வேணும். வேற எங்கேயோ கைது பண்ணதுக்கு எதுக்கு பர்மிஷனு? இதெல்லாம் ஈஸியான அரசியல் விஷயங்கள், ஈஸியான விதிமுறைங்க. இதெல்லாம் வச்சு ஒரு அரசியலை பண்ணுறது, ஒரு அரசியலை கிரியேட் பண்ணுறது. தக்க பதிலடியை கொடுத்தாரு சைகை மாட்டில். அந்த செய்தியாளர் அடுத்து என்னானாருங்கிறது எனக்கு தெரியல. இது ரெண்டாவது விஷயங்க. இப்போ மூணாவது பிரதானமான விஷயங்க. இப்போ ராகுல் காந்தி அவர்கள் கைது செய்யப்பட்டதையோ காக்ரோச் பார்ட்டி சம்பந்தப்பட்ட விஷயத்தையோ நம்ம கட்சியோட அதிகாரப்பூர்வமான பக்கங்கள் கண்டிக்கிறாங்க. நேற்று கண்டிச்சிருந்தாங்க, ஆதோஜனா அவர்கள் கண்டிச்சிருந்தாங்க. ஏன் முதலமைச்சர் வாய்ஸ் அவுட் பண்ணல? நம்ம அலையன்ஸில் இருக்கோம், நம்ம கூட்டணியில் இருக்கோம், தர்ணா பண்ணாங்க, அவரை வந்து அப்படியே தூக்கிட்டு போகிறாங்க. அப்போ இதை ஏன் நம்ம வந்து கண்டிக்காமல் இருக்கோம் அப்படிங்கிறது பிரதானமான கேள்வியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் முன்னாடி சொன்னபடி ஏன் வந்து சிபிஐ அலுவலகத்தில் நடந்த போராட்டத்தை நம்ம ஏன் வந்து தடுக்கணும்? அது வந்து மாணவர்கள் வந்து கைது செய்யப்பட்டதா, மாணவர்கள் வந்து தாக்கப்பட்டதை கண்டிச்சு தானே, காக்ரோச் பார்ட்டி சம்மந்தப்பட்ட போராட்டத்தை கண்டிச்சு தானே அந்த பசங்க போராட்டம் பண்ணாங்க. இப்போ நம்மளும் அதே ஸ்டாண்டில் இருந்தோம்னா அலோவ் பண்ண வேண்டியதானே?
நம்ம ஏன் அதை தடுக்கிறோம், ஏன் கைது நடவடிக்கை மேற்கொள்கிறோம் அப்படிங்கிறது இங்கே பிரதானமான கேள்வியாக இருக்குது. இப்போ நம்மளோட போராட்டம், காக்ரோச் கட்சியோட போராட்டம் டிஃப்ரெண்ட் பிட்வீன் இந்த இடத்துல இருக்குங்கிறத நான் தெளிவாக சொல்லிடுறேன். நம்மளோட போராட்டம் என்னென்னா பேன் நீட், நமக்கு நீட் வேணாங்கிறதுல நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கோம். நீட்டை நோக்கி நிரந்தர தீர்வை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். இப்போ நடக்கக்கூடிய போராட்டங்கள் அத்தனையுமே எதை நோக்கி இருக்குன்னா, நீட்டில் இருக்கக்கூடிய குளறுபடிகளை சரி பண்ணுங்க, இந்த குளறுபடிக்கு காரணமாக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் வந்து பதவி விலகணும் அல்லது நீங்கள் வந்து அவரை நீக்கணும் அப்படிங்கிறதான். நீட்டுங்கிறது இருக்கட்டும், இதை நீங்கள் ஃபேர் நீட்டை நோக்கி இவங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம பேன் நீட்டை நோக்கி போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட போராட்டம் வேற, இவங்களோட போராட்டம் வேற. இப்போ நம்ம வந்து இந்த ஃபேர் நீட் அப்படிங்கிற போராட்டத்தை நோக்கி நம்ம நகர்ந்தோம்னா நீட்டை ஏற்றுக்கிற மாதிரி ஆகி போயிடும். நம்மளுடைய கொள்கை கோட்பாடு, நம்ம நிலைப்பாடு அப்படியே மாறுற மாதிரி ஆயிரும். அதனால தான் இந்த விஷயத்தில் நம்ம கட்சி ரீதியாகவே பேசிகிட்டு இருக்கோமே தவிர தலைவர் இதில் இன்வால்வ் ஆகாமல் இருக்கார். இப்போ ராகுல் காந்தி அவர்கள் போயிட்டு தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் தான் சொல்கிறாரே தவிர நீட்டு வேணாங்கிறத அவர் கான்ஃபிடண்ட்டாக சொல்லணும், கான்ஃபிடண்ட்டாக பேசணும். கல்வி சீர்திருத்தம் தான் சொல்கிறாரே தவிர நீட்டு விஷயத்தில் ஒரு தெளிவான பார்வையை அவர் கொடுக்க மாட்டாரு. நீட்டு ஒழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ப்ராமிஸை அவர் கொடுக்கல. அவர் போயிட்டு தர்மேந்திர பிரதான பதவி நீக்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் பிரதமர் இல்லம் அருகில் வந்து அவர் ஒரு தர்ணா போராட்டம் பண்ண முற்படும் போது அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. அப்போ காக்ரோச் பார்ட்டி, காங்கிரஸோட நிலைப்பாடுகள் அத்தனையுமே ஃபேர் நீட் அப்படிங்கிறத நோக்கி தான் இப்போ வரைக்கும் இருக்கு. நம்ம பேன் நீட்டை நோக்கி இருக்கோம். ஸோ நம்மளோட போராட்டம் வேற, இவங்களோட போராட்டம் வேற. அதே போராட்டத்தில் மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் போது நம்ம கட்சி அதை கண்டிக்குது, நம்ம கட்சி அதை பேசுது. இப்போ நம்ம கட்சி கண்டிச்சாலும் இப்போ நம்ம தலைவர் வந்து தலைவரோட அக்கௌண்ட்ல வந்த ட்வீட் தான் தலைவர் ட்வீட்டுன்னு கிடையாது. நம்ம கட்சியில் எழுதப்படுற ட்வீட்டு, நம்ம கட்சி மூலமாக பேசப்படுறது, ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசப்படுறது எல்லா இடத்துலையுமே வெவ்வேறு வடிவங்களில் தலைவர் தான் பேசிட்டு இருக்கார். அது பிரச்சனையோட வீரியத்தன்மை அடிப்படையில் இங்கேருந்து பேசலாம், இங்கேருந்து பேசலாம், அங்கேருந்து பேசலாங்கிற அந்த நரேட்டிவ் விஷயத்தில், நம்ம அந்த பர்செப்ஷன் விஷயத்தில் ஒவ்வொரு ஆங்கிள் எடுத்து ஒவ்வொரு முடிவு பண்ணுறோம். ஸோ நம்மளோட நோக்கம் பேன் நீட். நம்ம தலைவரே ஆல்ரெடி பேசியிருக்காங்க, நான் தலைவர் பேசினதே நான் உங்களுக்கு போடுறேன். என்ன அப்படின்னா, அந்த கல்வி வந்து பொது பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும். ஒருவேளை அதில் ஏதாவது சிக்கல்கள் இருக்கு அப்படின்னா ஒரு இடைக்கால தீர்வா இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி ஒரு ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட், சிறப்பு பொது பட்டியல் அப்படின்னு ஒன்று உருவாக்கி அதுல கல்வி மற்றும் சுகாதாரத்தை அதுல சேர்க்கணும். இப்போ இருக்கிற அந்த பொதுப்பட்டியல் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இது வந்து நம்ம குழந்தைகளுக்கு வந்து அந்த பரிசு கொடுப்போம்ல, 3 மார்க் நல்ல மார்க் வாங்கின குழந்தைங்களுக்கு, அப்பம்போதுலேருந்து நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம், பேன் நீட் அப்படிங்கிறத நம்ம நிலைப்பாடு. இப்போ ஃபேர் நீட்டை நோக்கி நம்ம நகர்ந்தோம்னா அது ரொம்ப தப்பாயிரும். இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணதை நம்ம என்ன சொன்னோம்னா, டெல்லியில் போய் போராடுங்க, அப்படி இல்லைனா இங்கே அனுமதி வாங்கிட்டு போராடுங்க, அனுமதி இல்லாமல் அப்படி உட்காந்து போராடுங்க அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். இதுக்குள்ளே இவங்க இந்த நரேட்டிவ் அத்தனையுமே செட் பண்ணி இங்கே போராட்டத்தை தடுக்கிறாங்க, அங்கே போராட்டத்தை கண்டிக்கிறாங்க, டபுள் ஸ்டாண்டு அப்படின்னு சொல்லி. ஒன்று போராடுறான் தான் அனுமதி வாங்கிட்டு போராடு, அப்படி இல்லைனா போராடுறாங்க டெல்லியில், அதோட போய் போராடு. நம்ம பேன் நீட்டில் இருக்கோம், அவங்க ஃபேர் நீட்டில் இருக்காங்க, டிஃப்ரெண்ட் பிட்வீன் புரிஞ்சுங்க அப்படிங்கிறத நம்ம நேரத்துலேருந்து சொன்னதுனால தான் திமுகவே காலைல புத்தி வந்திருக்கு. ஓஹோ, காக்ரோச் போராட்டத்தை நம்ம ஆதரிச்சிருக்கூடாது போல, ஏன்னா ஆராசா போயிட்டு மீட் பண்ணியிருந்தார் சம்மந்தப்பட்டவங்களை, நம்ம அதை பண்ணிருக்கூடாது போல, தாவேக்கா தெளிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு காலைல வந்து முதலமைச்சர், அதாவது முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து ட்வீட் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு இப்போதாங்க ஒரு தெளிவு வருது, நம்ம தெளிவாக இருக்கோம், நம்ம நரேட்டிவ்ல கரெக்டாக இருக்கும், நம்மளோட நோக்கங்களில் தெளிவாக இருக்கும், நம்மளோட பர்செப்ஷனில் நம்ம தெளிவாக இருக்கோம், நம்ம இவங்களோட வலையில் விழுந்துடக்கூடாதுங்கிறதுல நம்ம தெளிவாக இருக்கிறதுனால வலையில் விழுந்துறதுக்கு ஏற்படுத்தக்கூடிய அத்தனை அழுத்தங்களையும் நம்ம மேலே தள்ளுறாங்க. இதுதான் இங்கே நடக்குது. ஓவரால் இது எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருப்பேங்கிறது என்னுடைய பெரிய நம்பிக்கையாக இருக்குது. அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.